தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நேபாள் மாநிலத்தில் கரீனா அப்படிங்கிற ஒரு 16 வயது பெண் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி, 2 வயதுல ஒரு தம்பி. ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா அம்மா இரண்டாவது குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு கட்டத்தில் ஒரு நாள் அவங்க அம்மா 2 பேரையும் வீட்டில் விட்டுட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்த கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. கதவை திறந்து அவங்க அம்மா உள்ள போய் பார்த்த போது ரொம்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி பொருத்தி வச்சு அந்த குழந்தை, அந்த 2 வயது அந்த ஆண் குழந்தை பாத்தீங்க அப்படின்னா அங்க சடலமா கிடைஞ்சிருக்கான். ஸோ உடனடியா அந்த அம்மா அவங்க கிட்ட போய் பார்க்கும்போது அந்த குழந்தையோட ஆண் உறுப்பே காணும். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களோட மூத்த பொண்ணு, அதாவது 16 வயது கரீனாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது சில திடுக்கிடும் தகவல்கள் அவங்க வாக்குமூலமா சொல்லியிருக்காங்க. அதாவது நான் அந்த கரீனான்னு சொல்லப்படக்கூடிய அந்த 16 வயது பொண்ணு பயங்கரமான ட்ரக் அடிக்ட். இந்த ஒரு விஷயம் வீட்டுக்கு தெரியாமவே இருந்திருக்கு. ஸோ அதையும் தாண்டி அவங்க சில மாந்திரிக விஷயங்கள் எல்லாம் கத்துட்டு இருக்காங்களா. ஸோ அந்த மாந்திரிக விஷயத்துல சொல்லி கொடுத்தது தான் ஒரு குழந்தையோட ஆணுறுப்பை கடிச்சு நீ சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு நிறைய சக்தி கிடைக்கும், நீ பெரிய ஆளாயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே வேறு எங்க இடத்துலயும் இல்லாததால அவங்க தம்பியவே பாத்தீங்க அப்படின்னா யாரும் இல்லாத ஒரு நாள் மெழுகுவத்தி எல்லாம் போத்தி அதுக்கான மாந்திரிகத்தை எல்லாம் சொல்லி அந்த குழந்தைய தலையணை வச்சு முகத்தை மூடி கொன்னுட்டு அந்த குழந்தையோட ஆணுறுப்பை கடிச்சு சாப்பிட்டிருக்கா அந்த குழந்தையோட சொந்த அக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட பொண்ணு ட்ரக் அடிக்டா இருக்கிறது எங்களுக்கு இத்தனை வருஷமா தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இப்போ அந்த 16 வயது பெண்ணுக்கு சிறைக்கு பின்னாடி தான் இருக்காங்க. அவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட போகுது. ஸோ பொதுவாகவே பெற்றோர்கள் இரண்டாவது குழந்தை பெத்துக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஒரு துணை வேணும், ஒரு அக்கா தம்பி அப்படிங்கிற ஒரு துணை வேணும். நம்ம இல்லைன்னா கூட அவங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல பாசமா இருந்துப்பாங்க, ஒரு தோல் சாயறதுக்கான ஒரு சகோதர சகோதரி வேணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். பட் அதுக்கான ஒரு அர்த்தமே தெரியாம இந்த 16 வயது பெண்ணு கொடூரமான முறையில தம்பியை கொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சியை நேபாள் மாநிலத்துல கிரியேட் பண்ணிருக்கு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.